நீங்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஊரான பாபநாசம். இந்த பாபநாசம் சிவன் கோயில் மிகவும் பழமையான ஒரு சிவன் கோயில். உலகாம்பிகை என்ற அம்பாளுடைய திருநாமத்தோடு விளங்கக்கூடியது. இந்த கோயிலுக்கு தினமும் வரக்கூடிய நமச்சிவாய கவிராயர். வணக்கம். கிண்டி சுவாமிநாதன். இன்றைய தினம் சிவபெருமானுடைய லீலைகளை நிறைய இடங்கள்ல பார்த்துருப்போம். ஏன்னா பக்தனுக்காக இறங்கி வந்து சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்தவர். அந்த உலக நாயகன், அவருடைய துணைவியார் பார்வதி. அந்த பார்வதியினுடைய அனுக்கிரக மூர்த்தியாக இருந்து நம்முள் ஒருவராக வாழ்ந்த கதைகள் எல்லாம் உண்டு. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஊரான பாபநாசம். இந்த பாபநாசம் சிவன் கோயில் மிகவும் பழமையான ஒரு சிவன் கோயில். உலகாம்பிகை என்ற அம்பாளுடைய திருநாமத்தோடு விளங்கக்கூடியது. இந்த கோயிலுக்கு தினமும் வரக்கூடிய நமச்சிவாய கவிராயர். முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இறை வழிபாடு அப்படிங்கிறது எல்லாருடைய ஒரு முக்கியமான செயல்பாடுகளாகவே இருந்தது. அறிவியல் சார்ந்த ஒரு வழிபாடு என்பது ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு பழக்கமாக அனைவரும் வைத்திருந்தார்கள். இன்னைக்கு எல்லாரும் காலம்பர வாக்கிங் போறீங்க. வாக்கிங் போனா நமக்கு கால் கை இதெல்லாம் அசைவுறுது. அது டாக்டர் சொல்றாரு. அப்படி டாக்டர் சொல்றாரு அப்படிங்கிறதுக்காக நீங்க வாக்கிங் போறீங்க. நீங்க இங்க வாக்கிங் போறதுனால உங்களுடைய சுகர் லெவல் கரெக்டா இருக்கு அப்படிங்கிறது ஒரு டாக்டருடைய அட்வைஸ். ஆனால் அந்த காலத்தில் காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு, இப்போ டாக்டர் சொல்கிறாரு பார்த்தீங்களா, சுகருக்கு நீங்கள் எதுவும் சாப்பிடாம வாக்கிங் போங்க, வாக்கிங் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் சாப்பிடுங்க அப்படின்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்க. நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு ஏக்கரில் ஒரு கோயிலை கட்டினாங்க. அந்த கோயிலை 3 முறை வலம் வரணும்னு சொன்னாங்க. அப்படி நீங்க வலம் வருகின்ற பொழுது உங்களை நீங்களே ஒரு சுத்திப்பீங்க. நீங்க கோயிலை சுத்துற போது பாத்தீங்கன்னா தெரியும், உங்களை நீங்கள் ஒரு சுத்திக்கிட்டு அந்த அம்பால ஒரு சுத்தி வருவீங்க. இப்போ வாக்கிங் போறது நேரா போயிட்டு நேரா வந்துருவீங்க. ஆனா இந்த மாதிரி நீங்க ஒரு இறைவனுடைய கோவில்ல போய் சுத்தி வருகின்ற பொழுது, சுத்தி வந்து இறைவனை வழிபாடு செய்து கீழே விழுந்து நமஸ்காரம் பண்றீங்க. இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸசைஸ். இது அறிவியல் சார்ந்த நம்முடைய முன்னோர்களுடைய வழிகாட்டுதல். பக்தி மார்க்கத்தில் நமக்கு நிறைய அறிவியல் விஷயங்களை சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் நாம் அதையெல்லாம் பயன்படுத்தாமல், அதற்குள் இருக்கக்கூடிய அர்த்தங்களை தெரிந்து கொள்ளாமல் விட்டு விடுகிறோம். இந்த பாபநாசம் சிவன் கோயிலிலே தினமும் வந்து வழிபாடு செய்து இரவுதான் வீட்டுக்கு செல்லக்கூடியவர் இந்த நமச்சிவாய கவிராயர். அப்படி தினமும் வந்து வழிபாடு செய்து செல்லுகின்ற பொழுது, அன்றைய தினம் மாலை சிறிது காலம் தாழ்ந்து அவர் வந்து அம்பாளை வணங்கி செல்லுகிறார். அப்படி அம்பாளை வணங்குகின்ற பொழுது இந்த ராத்திரில பார்த்தீங்கன்னா அம்பாளுடைய அலங்காரம் அப்படிங்கிறது ரொம்ப அழகா இருக்கும். நீங்க வைத்தீஸ்வரன் கோயில்ல பார்த்தீங்கன்னா அந்த அலங்காரம், அதாவது அம்பாளுடைய அலங்காரம் அப்படிங்கிறதே ரொம்ப அழகா இருக்கும். வைத்தீஸ்வரன் கோயில்ல காலையில பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு மாதிரியே இருக்கும். ஒரு 11 மணிக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு கல்யாண பொண்ணு மாதிரி இருக்கும். பாவாடை தாவணி போட்டுக்கிட்டு ஒரு அழகா இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணு மாதிரி இருக்கும். மத்தியானம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு தயாராகிற பொண்ணு மாதிரி இருக்கும். சாயங்காலம் பார்த்தீங்கன்னா
கல்யாணம் முடிஞ்சு ஒரு பொன் குழந்தையோடு இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி இருக்கும் அந்த அம்பாளுடைய முகம். இரவு பார்த்தீங்கன்னா ஒரு 70 வயசுல இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த அம்பாளுடைய முகம்.